இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆடவரை மிரட்டி 18,000 ரிங்கிட் பணம் பறித்த 4 கும்பல் மீது பினாங்கில் குற்றச்சாட்டு. ஓர் ஆடவரை மிரட்டி 18,000 ரிங்கிட் பணத்தை பறித்ததன் பேரில் வேலையில்லாத ஆடவர், மாணவர் உள்ளிட்ட 4 நண்பர்கள் இன்று பினாங்கு ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். எனினும் தங்கள் மீதான அக்குற்றச்சாட்டை 36 வயது பி வீரன், 22 வயது எஸ் ரோஹன்ராஜ், 20 வயது எல் யுவராஜன், 22 வயது எஸ் சிவா ஆகிய 4வரும் மறுத்து விசாரணை கோரினர். போலீஸ் கைது செய்துவிடும் என பயமுறுத்தி 55 வயது எஸ் பிரபாகரனிடம் இருந்து 18,000 ரிங்கிட் பணத்தை அந்நால்வரும் மிரட்டி வாங்கியுள்ளனர். குளுகோர் ஜாலான் ஹெலாங் டேசா ஆயர்மாஸ் அடுக்குமாடி வீட்டில் மார்ச் 21ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணிக்கு அக்குற்றத்தை புரிந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் அபராதம், பெரும்படி ஆகியவற்றில் குறைந்தது 2 தண்டனைகள் சேர்த்தே வழங்கப்படலாம். இவ்வேளையில் அந்நால்வரில் ரோஹன் மற்றும் வீரர் மீது தனியாக மேலும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. சம்பவம் நடந்த அதே நாளில், அதே நேரத்தில், அதே இடத்தில் போலீஸ்காரராக ஆள்மாறாட்டம் செய்ததாக இருவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கினர். அக்குற்றத்திற்கு அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். இரவு விடுதியின் கூரை இடிந்தது, பிரபலமான பாடகர், மாநில கவர்னர் உட்பட 66 பேர் மரணம். டொமினிகா குடியரசின் தலைநகரில் இரவு விடுதியின் கூரை இடிந்து விழுந்ததில் பிரபலமான பாடகர், வட்டார கவர்னர் மற்றும் பேஸ்பால் முன்னாள் விளையாட்டாளர் உட்பட 66 பேர் மரணமடைந்தனர். இந்த சம்பவத்தில் 155 பேர் காயமடைந்தனர். பாடகர் ரூபி பெரேஸ் இசை நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருந்த போது நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் அவரும் இறந்தார் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக அரசியல்வாதிகள், விளையாட்டாளர்கள், சமூக தலைவர்கள் மற்றும் பிரபலமானவர்களும் கூடியிருந்தனர். இந்த சம்பவத்தின் போது அந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இன்னும் தெரியவில்லை என அவசர மீட்பு குழுவினர் தெரிவித்தனர். ஈடுபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்பதற்காக மீட்பு குழுவினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். பூச்சோங்கில் ஒரு வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசும் ஆடவரின் காணொலி வைரல். பூச்சோங்கில் உள்ள ஒரு வீட்டில் ஆடவர் பெட்ரோல் குண்டு வீசும் காணொலி வைரலானதை தொடர்ந்து அச்சம்பவத்தை வலைதளவாசிகள் கடுமையாக சாடியுள்ளனர். பேஸ்புக் பதிவின்படி அந்த சம்பவம் ஏப்ரல் 7ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஆடவர் ஒருவர் வீட்டிற்கு தீ வைக்க பெட்ரோல் குண்டு வீசியதால் ஒரு நாய் கிட்டத்தட்ட எரிந்து போனது. அந்த நபர் 2 பெட்ரோல் குண்டுகளை வீசுவதை மலேசிய விலங்கு சங்கத்தின் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட காணொலியில் பார்க்க முடிந்தது. ஒன்று அந்த வீட்டின் முற்றத்திலும், மற்றொன்று அந்த வீட்டின் வராந்தாவிலும் அமர்ந்திருந்த செல்ல நாய் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தினால் நாய்க்கு அச்சம் மற்றும் தொல்லை ஏற்படுத்தியதன் தொடர்பில் 2015ஆம் ஆண்டின் பிராணிகள் நல சட்டத்தின் கீழ் விசாரணை தொடங்கும்படி போலீசிற்கு நெட்டிசன்கள் கோரிக்கை விடுத்தனர். மலேசியா 47% வரி விதிப்பதா? ட்ரம்ப் சொல்வது உண்மையா? விளக்குகிறார் தெங்கு சஃப்ருல். அமெரிக்க பொருட்களுக்கு மலேசியா 47 விழுக்காடு வரியை விதிப்பதாக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளதை அரசாங்கம் மறுத்துள்ளது. அது உண்மையான கணக்கு அல்ல என முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெளிவுபடுத்தியுள்ளார். பரஸ்பர வரி என்ற பெயரில் அமெரிக்கா அறிவுறுத்தி உள்ளது என்று அந்த சொந்த கணக்காகும். அதாவது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை வைத்து அமெரிக்கா சொந்த கணக்கு போட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி அமெரிக்கா மலேசியாவில் இருந்து $52.5 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது. அதே சமயம் $27.7 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை மலேசியாவுக்கு ஏற்றுமதி செய்தது. இந்த ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான வித்தியாசம் அல்லது வர்த்தக பற்றாக்குறையானது $24.8 பில்லியன் ஆகும். அத்தொகையை மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் மதிப்பான $52.5 பில்லியன் வகுத்தால் 0.47 அல்லது 47% வருகிறது. காங்கோ தேசிய பூங்காவில் ஆந்த்ராக்ஸ் பரவல், 50 நீர் யானைகள் சாவு. ஆப்பிரிக்காவின் பழமையான தேசிய பூங்காவில் ஆந்த்ராக்ஸ் விஷத்தால் குறைந்தது 50 நீர் யானைகள் மற்றும் பிற பெரிய காட்டு விலங்குகள் கொல்லப்பட்டுள்ளன. இஷாஷா நதியில் அசைவற்ற விலங்குகள் மிதப்பதை காட்டும் புகைப்படங்களை காங்கோ ஜனநாயக குடியரசில் உள்ள விருங்கா தேசிய பூங்கா பகிர்ந்துள்ளது. விஷத்திற்கான சரியான காரணம் தெரியவில்லை.
ஆனால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் ஆந்த்ராக்ஸ் கிருமி இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மடிந்த விலங்குகளை மீட்டு நோய் பரவாமல் தடுப்பதே அவற்றை புதைக்கும் பணி நடந்து வருகின்றது. இதையடுத்து வனவிலங்குகளை தவிர்க்கவும் குறைப்பதற்கு முன் உள்ளூர் மூகலங்களிலிருந்து பெறப்படும் தண்ணீரை கொதிக்க வைக்கும்படி காங்கோ இயற்கை பாதுகாப்பு நிறுவனம் மக்களை எச்சரித்துள்ளது. திடீரென தலை சுற்றல் பள்ளி வேனில் சாலையின் எதிர் திசையில் புகுந்த 70 வயது முதியவர் கைது. பினாங் பட்டர்வர்த் வெளிவட்ட சாலையில் எதிர் திசையில் பள்ளி வேனை ஓட்டி சென்ற 70 வயது முதியவர் கைதாகியுள்ளார். நேற்று முன்தினம் மதியம் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் சமூக ஊடகங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. ஜாலான் பாகான் லாலாங்கிலிருந்து ஜாலான் ராஜா ஊடா செல்லும் வழியில் சாலை சந்திப்பை நெருங்கிய போது அவருக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தன்னை அறியாமலேயே எதிர் திசையில் புகுந்து விட்டார். கடைசியில் சுங்கைதுவா கம்போங் தெலுக்கில் போலீசார் சோதனை முடித்து அவரை கைது செய்தனர். எனினும் அவரின் செயலில் விபரீதமோ அல்லது யாருக்கும் ஆபத்தோ ஏற்படவில்லை. வாகன உரிமத்தை ஓட்டுநர் கொண்டிருக்கவில்லை, லாம்போகினி பறிமுதல். ஜாலான் பங்சாரில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட நோன்பு பெருநாள் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் போது உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து 28 வயதான ஆடவர் ஓட்டி வந்த லாம்போகினி அட்வென்டோர் காரை சாலை போக்குவரத்து துறை பறிமுதல் செய்தது. கெப்போங்கில் ஒரு துரித உணவகத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட சீன நாட்டவர் தனது காதலியுடன் டாமன்சாரா ஹைட்ஸில் உள்ள தனது வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது அந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் 1627 கார்கள் பரிசோதிக்கப்பட்டதில் அந்த லாம்போகினி கார் உட்பட 27 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூட்டரசு பிரதேச சாலை போக்குவரத்து துறை இயக்குநர் ஹமிதி அடாம் தெரிவித்தார். உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியது, சாலை வரி, காப்பீடு இன்றி வாகனம் ஓட்டியது மற்றும் வாகனங்களை மாற்றி அமைத்தது போன்ற பல்வேறு குற்றங்களுக்காக 463 குற்றப்பதிவுகள் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த சோதனை நடவடிக்கையில் சாலை போக்குவரத்து துறை, போலீஸ், குடிநுழைவுத்துறை மற்றும் தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு நிறுவனத்தின் அதிகாரிகள் உட்பட 115 பேர் பங்கேற்றனர். போலீஸ் அதிகாரிகள் 60 வாகனங்களை பரிசோதனை செய்து 30 சம்மன்களை வழங்கினர். அதே நேரத்தில் குடிநுழைவுத்துறை 29 வெளிநாட்டினரை சோதனை செய்து ஒரு ஆண் மற்றும் 2 இந்தோனேசிய பெண்களையும் கைது செய்தனர். இதனிடையே மார்ச் 24ஆம் தேதி தொடங்கி நேற்று முடிவுற்ற நோன்பு பெருநாள் சிறப்பு நடவடிக்கையின் போது போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக 4559 சம்மன்களை சாலை போக்குவரத்து துறை விநியோகித்ததாக ஹமிதி தெரிவித்தார். மைமாவின் யோகா மற்றும் டிராக்ஸ் ஆர்ட்ஸ் கார்னிவல் அரங்கேற்றம் கண்டது. 2019ஆம் ஆண்டு முதல் இந்தியர்கள் மட்டுமின்றி பல இன மக்களும் பயன் அடையும் வகையில் பல்வேறு சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் டிராக்ஸ் மற்றும் மைமா தேசிய அனைத்துலக யோகா போட்டிகளுடன் கலாச்சாரம் மற்றும் உணவுப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இவ்வாண்டு மீண்டும் வரலாறு படைத்தது. ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை சைபர் ஜெயாவில் உள்ள லிம்பாக்விங் யூனிவர்சிட்டியில் தேசிய அளவிலான மைமாவின் யோகா மற்றும் டிராக்ஸின் ப்ளூம்ஸ் பிரஷஸ் டு பீட்ஸ் எனும் கருப்பொருளுடன் கலை, கலாச்சாரம், கைவினை நிகழ்வுகளுடன் அரங்கேற்றம் கண்டது. இம்முறை 3 நாட்களுக்கு டிராக்ஸ் ஆர்ட்ஸ் கார்னிவல் நிகழ்வில் பல தரப்பட்ட அங்காடி கடைகள் இடம்பெற்றிருந்ததோடு ஆடைகள், ஆபரணங்கள், மருதாணி, உள்ளூர் மற்றும் வெளியூர் உணவு அங்காடிகள் மட்டுமின்றி மறுசுழற்சி பொருட்களை கொண்டு கைவினை பொருட்களை உருவாக்கும் பயிற்சி பட்டறைகளும், ஓவியம் மற்றும் இசை சார்ந்த பயிற்சி பட்டறைகளும் அந்தந்த துறைகள் சார்ந்த வல்லுநர்களால் நடத்தப்பட்டன. ஏப்ரல் 4ஆம் தேதி காலையில் தேசிய நிலையிலான யோகா போட்டி மற்றும் இதர நிகழ்ச்சிகளை முன்னாள் துணை அமைச்சர் கோகிலன் பிள்ளை, லிம்காக்விங் பல்கலைக்கழகத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் டிஃபனி மரியா லிம், IYSF எனப்படும் அனைத்துலக யோகா சம்மேளன தலைவர் ராஜஸ்ரீ சௌத்ரி, மைமா தலைவர் ஸ்ரீதரன் கிருஷ்ணன், மைமா மற்றும் டிராக்ஸ் அமைப்பாளரும் தலைவருமான விஜயா சுப்பிரமணியம், ஆர்ட் மார்க்கெட் மலேசியாவின் தோற்றுவிப்பாளர் MS ரீட்டா ஆகியோர் தொடக்கி வைத்தனர். சீனாவுக்கு எதிரான வரி விகிதம் இன்று 104% எட்டலாம். வெள்ளை மாளிகை தடாலடி. அமெரிக்காவுக்கு சீனா ஏற்றுமதி செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் தடாலடியாக 104 விழுக்காட்டு வரியை விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தயாராகி வருகிறார். அமெரிக்க நேரப்படி இன்று புதன்கிழமை அவ்வறிப்பு வெளியாகலாம் என வெள்ளை மாளிகை கூறியது. இது நடந்தால் இதன் படைப்பை
இதன் இடைப்பட்ட காலத்தில் சீன பொருட்களுக்கான வரி விகித உயர்வு 125% விழுக்காடாக பதிவாகும். கடந்த வாரம் சீனாவுக்கு மொத்தமாக 54 விழுக்காடு வரியை விதித்த ட்ரம்ப் எப்படியும் சீனா இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு உடன்படும் என எதிர்பார்த்தார். ஆனால் சீனாவோ ஒருபோதும் அமெரிக்காவிடம் மண்டியிட மாட்டோம் என கூறி பதிலடியாக 34% வரியை அறிவித்தது. இதனால் மேலும் சினம் கொண்ட ட்ரம்ப் கூடுதலாக 50 விழுக்காடு வரியை அவர் அறிவித்தார். இதனால் ஆரம்பத்தில் விதிக்கப்பட்ட 10% வரியையும் சேர்த்து மொத்தமாக 94% வரியை செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் சீனா தள்ளப்பட்டுள்ளது. பொட்டல மோசடி பஹாங்கில் 2,70,000 ரிங்கிட் இழந்த ஆசிரியை வங்கி கடன்களை பெற ஏமாற்றி பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டிய மோசடி பேர்வழிகளால் ஆசிரியை ஒருவர் 2,70,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமாக மோசடிக்கு உள்ளாகியுள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கொரியர் டெலிவரி தொழிலாளியாக ஆள்மாறாட்டம் செய்த ஒரு நபரிடம் இருந்து 31 வயதான அந்த ஆசிரியை அழைப்பு வந்ததை தொடர்ந்து அவர் மோசடிக்கு உள்ளானதாக பஹாங் போலீஸ் தலைவர் ஸ்ரீ யாஹ்யா ஒத்தமான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பார்சல் இருப்பதாகவும் அதில் மை கார்டின் 3 பிரதிநிதிகள் மற்றும் 7 வங்கி டெபிட் கார்டுகள் இருப்பதாகவும் தன்னை போலீஸ் அதிகாரி என கூறிக்கொண்ட மற்றொரு அழைப்பாளர் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் விசாரணைகளுக்கு உதவ பல நிதி நிறுவனங்களிடம் இருந்து தனிப்பட்ட வங்கி கடன்களுக்கு விண்ணப்பிக்கும்படி அந்த ஆசிரியை பணிக்கப்பட்டுள்ளார். விசாரணைக்காக அனைத்து பணத்தையும் மோசடி தடுப்பு பிரிவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் கணக்குகளுக்கு மாற்றும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி வரை 16 வங்கி கணக்குகளுக்கு மொத்தம் 2,70,120 ரிங்கிட்டை 18 முறை அந்த ஆசிரியை பட்டுவாடா செய்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகள் குறித்து எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால் அந்த ஆசிரியை போலீசிடம் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்ட பின்னரே தாம் மோசடி கும்பலால் ஏமாந்துள்ளதை உணர்ந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளானதோடு இது குறித்து புகார் செய்துள்ளதாக யாஹ்யா தெரிவித்தார். பார்வையின் மொழி குற்றம் குறையில்லா காதலை சொல்ல வரும் உள்ளூர் தமிழ் சினிமாவின் அடுத்த வரவு. பார்வையற்ற ஆணுக்கும் பேச முடியாத பெண்ணுக்கும் இடையிலான உணர்வு பூர்வமான காதலை சொல்ல வருகிறது உள்ளூர் தமிழ் சினிமாவின் அடுத்த வரவான பார்வையின் மொழி திரைப்படம். சந்தோஷ் கேசவன் இயக்கத்தில் அருண்குமார் கதாநாயகனாகவும் ரூபினி கிருஷ்ணன் கதாநாயகியாகவும் இதில் நடித்துள்ளனர். பார்வையில்லா காதலனும் பேச்சு திறனற்ற காதலியும் காதலிக்கும் மொழியே படத்தின் மூல கதை. அவர்களுக்குள் உருவாக்கும் புரிந்துணர்வு, பிரச்சனைகளை தீர்க்கும் விதம், பெற்றோர்களின் ஏற்பு என இயல்பான வாழ்வியல் அம்சங்களை உங்களுக்காக தருகிறது பார்வையின் மொழி. படத்திற்கு இன்னொரு முக்கிய தூணை இசையமைப்பாளர் ஜேவின் இசை. இப்படத்தின் சிறப்பு காட்சி நேற்று GSC மிட்வேலி திரையரங்கில் நடைபெற்றது. பிரமுகர்களுடன் உள்ளூர் கலைஞர்கள், ஊடக நண்பர்கள் என திரளானோர் அதில் பங்கேற்று தங்களின் ஆதரவை புலப்படுத்தினர். ஏப்ரல் 17ஆம் தேதி திரைக்கு வரும் இந்த பார்வையின் மொழி மலேசிய தமிழ் படைப்புக்கு உள்ளூர் ரசிகர்கள் வற்றாத ஆதரவை வழங்குவார்கள் என படக்குழு எதிர்பார்க்கிறது.